ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திமுகவை ஒழிச்சு வீட்டில் உட்கார வச்சிடலாம். திமுகவை 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்காம விட்டுறலாம். திமுக கோட்டையே அடிச்சு உடைச்சிடலாம்ப்பா அப்படின்னு பாஜகவும் அதிமுகவும் பகல் கனவு காண்றாங்க. இதுக்கு ஒரு சில சோசியல் மீடியாக்கள் பாஜகவுக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக திமுக கோட்டை சரிந்தது, திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்தது, திமுக கூட்டணி கட்சியில இந்த கட்சி வெளியே போறாரு, அந்த கட்சி வெளியே போறாரு, இப்படின்னு செய்திகளை பரப்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. மக்கள் மத்தியில ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்காக பாஜகவும் தாவேக்காவும் அதிமுகவும் சில சோசியல் மீடியாக்கள் இந்த மாதிரி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஆதரவா நியூஸ்களை பரப்பிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குதா இல்லையா அப்படின்றத கள நிலவரத்தின்படி நம்ம என்ன பண்ணணும் பார்த்துக்கணும். எதனா ஒரு செய்தி இங்க இருந்து, அதாவது திமுக இருந்து ஒரே ஒரு உறுப்பினர் அதிமுக போய் சேர்த்தோமே அது பெருசா நியூஸ் போடுவாங்க. திமுக கோட்டை சரிந்தது, திமுக கூட்டணியிலிருந்து இத்தனை பேர் 1000 போய் சந்தித்தார்கள், சேர்ந்தார்கள் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே என்னன்னா அதிமுக கூடாரம் தான் காலி ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதிமுகல ஒரு எம்எல்ஏ விக்கெட்டு அவுட் ஆயிருக்கு, திமுக பக்கம் வந்திருக்கு. இது அதிமுக எம்எல்ஏக்கு ஒரு சரிவு அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. மனோஜ் பாண்டியன் இவரு அதிமுகவின் எம்எல்ஏவை இருக்கிறாரு, ஓபிஎஸ் ஆதரவாளராகவும் இருக்கிறாரு. PH பாண்டியன் முன்னாள் சபாநாயகர், ஜெயலலிதா காலத்துல PH பாண்டியன் முன்னாள் சபாநாயகர், அவருடைய மகன் தான் மனோஜ் பாண்டியன். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியுடைய போக்கு சரியில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து ஓபிஎஸ் ஆதரவாளரா ஓபிஎஸ் கூடவே எல்லா திட்டங்களை வகுத்தா இருக்கட்டும், அவருக்கு உறுதுணையா இருந்து எல்லாமே செயல்பட்டு இருந்தார். இன்னைக்கு 2 பேருடைய செயல்பாடும் சரியில்லை. அதிமுக இன்னைக்கு பாஜகவின் கிளை கழகமா மாறி போயிட்டு இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மேல பெரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இப்போ திமுக பக்கம் இணைஞ்சிருக்கிறார். ஏற்கனவே அன்வர் ராஜா, அதே போல மைத்திரையன், கார்த்திக் தொண்டைமான், இப்போ மனோஜ் பாண்டியன், இவங்க வந்துட்டே இருக்கிறாங்க. இன்னும் அதிமுக இருந்து கூடாரம் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு சம்பவம் நடந்துட்டே இருக்கு. கூடாரம் காலி ஆயிட்டே இருக்கு. உண்மையிலேயே அதிமுக கூடாரம் தான் காலி ஆயிட்டு இருக்கு, அதிமுக கோட்டை தான் சரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா இங்க எல்லாரும் நியூஸ் எப்படி திருப்பி போடுறாங்கன்னா திமுக கூடாரம் காலி ஆகுது, திமுக கூட்டணி உடையுது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களே போட்டுட்டு இருக்காங்க. கள நிலவரம் என்னய்யா, அதை முதல்ல பாருங்க ஐயா அப்படின்ற ஒரு விவகாரம் தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. உண்மையிலே மனோஜ் பாண்டியன் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திருக்காரு. அதிமுக இன்னைக்கு எந்த ரேஞ்சுக்கு போகுது, 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருக்க போகுது, ஓபிஎஸ் அவருடைய செயல்பாடுகள் எப்படி போயிட்டு இருக்கு, இவங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்றதுனால தான் நான் திராவிட கொள்கையை ஏத்துக்கிறதுனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்துல எஞ்சியுள்ள வாழ்க்கைய நான் இங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய எம்எல்ஏ பதவியும் நான் ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதிமுகல ஏற்கனவே ஓபிஎஸ் தரப்புல இருந்து 4 பேரை ஒதுக்கி வச்சிருந்தாங்க, அதுல மனோஜ் பாண்டியனும் ஒருத்தர். இப்ப மனோஜ் பாண்டியனும் என்ன பண்ணிருக்காரு, திமுக பக்கம் சேர்ந்திருக்கிறார். ஓபிஎஸ் அவரு சரியில்லை இல்லைங்க, அவர் ஒரு தெளிவான முடிவு எடுக்க மாட்டேங்கிறாரு, அதிரடியான முடிவு எடுக்க மாட்டேங்கிறாரு. எல்லாத்திலையும் விட்டு கொடுத்து இன்னைக்கு அவரை நம்பி வந்தவங்களை எல்லாரையும் கைவிடுற ரேஞ்சில தான் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் மனோஜ் பாண்டியன் முன்வைக்கிறத நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா உண்மையும் கூட இன்னைக்கு அதிமுகவுக்கு அடுத்தது அம்மாவை கை காட்டினாங்க யாருன்னா அது ஓபிஎஸ் தான். அதனால ஓபிஎஸ் பக்கம் வந்துடலாம் அப்படின்னு பெரும்பாலானோர் ஓபிஎஸ் பக்கம் வந்திருக்கிறாங்க. அத ஓபிஎஸ் தக்க வைத்து கொண்டாரா அப்படின்னா இல்லவே இல்லை. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தன்னை நம்பி வந்தவர்களை கரை சேர்த்து இருக்கிறாரா, அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்காரா அப்படின்னா இல்லவே இல்லை. ஓபிஎஸ் நடவடிக்கை திரும்பவும் பாஜக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க ஓபிஎஸ் தரப்புல இருந்து வந்தவங்க எல்லாருமே முன்வைக்கிறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் செயல்பாடுகள் அதிரடியா இல்ல, இபிஎஸ் தப்போ ரைட்டோ அதிரடியா அவர் இறங்கி செய்யறாரு. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் நினைச்சா இபிஎஸ் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணலாம், அதிரடியா ஹேண்டில் பண்ணலாம். ஆனா ஓபிஎஸ் தயக்கம் காட்டுகிறார். ஒரு சிலருடைய பின்னாடி இசைவின்படி அவர் தயக்கம் காட்டுகிறார், பாஜகவுடைய ஆலோசனையின்படி அவர் தயக்கம் காட்டுகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்க முன்வைக்கிறத நம்ம பார்க்க தான் செய்யறோம். சோ இப்படியா இருக்கும் பொழுதுதான் இபிஎஸும் இங்க பாஜக பிடியில இருக்கிறாரு. அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா
பாஜகவுடைய கிளை கழகமா தான் இருக்குதே கண்டி அது தன்னிச்சையா செயல்படுதா அப்படின்னா செயல்படவில்லை. இபிஎஸ் தன்னிச்சையா செயல்படுறாரா? தன்னிச்சையா செயல்படல. 2026 சட்டமன்ற தேர்தல்கள் பிறகு அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி பாஜக கூட போய் இணைச்சிருவாங்க, அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்காது அப்படின்றதுதான் மனோஜ் பாண்டியோட நிலைப்பாடா இருக்கு. என்னுடைய எம்எல்ஏ பதவியை நான் ராஜினாமா பண்ண போறேன், நான் எம்எல்ஏ பதவியை துச்சமா தூக்கி எறிய போறேன், எனக்கு தேவையில்லை, 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக உழைக்க போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மனோஜ் பாண்டியன் இங்க ஆணி அழுத்தமா என்ன பண்றாரு சொல்றாரு. உண்மையிலேயே அதிமுக இதே நிலைமை போயிருந்ததுன்னா ஒவ்வொருத்தரா அதிமுக இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க, திமுக பக்கம் வர போறாங்க. ஓபிஎஸும் இதே நிலைப்பாடுல இருந்தா, ஓபிஎஸ்ஐ நம்பி வந்து அவர் நம்மள கரை சேர்த்துருவாரு, அதிமுகவை கைப்பற்றிடுவாரு, நம்ம அதிமுகவை பழையபடி செயல்படலாம் அப்படின்னு நினைச்சு வந்தவங்க இன்னைக்கு ஓபிஎஸ் விட்டுட்டே இங்க இந்த பக்கம் வர்றதுக்கு தயாரா இருக்கிறதையும் இங்க பாக்குறோம். ஏன்னா இதே ஓபிஎஸ்க்கு ஆதரவாளரா இருந்தவங்க நிறைய பேரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்டே போயிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்ட போறது இல்லாம இதே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நிறைய பேர் திமுக பக்கமும் வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். சோ இப்படியா இருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல தேர்தல் நெருங்குற டைம்ல ஒவ்வொரு விக்கெட்டா இந்த பக்கம் விழுந்துகிட்டே இருக்கு. திமுக வர்ற பால் எல்லாமே சிக்ஸர் அடிச்சிட்டு இருக்காங்க, இங்க எல்லாருமே அவுட் ஆயிட்டு இருக்காங்க, விக்கெட் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இழந்திருக்கிறாங்க. மனோஜ் பாண்டியன் அதிமுக பக்கம் இருக்கிற எம்எல்ஏ இழந்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய எம்எல்ஏ பவர் கம்மியா இருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படியே போயிருந்தா 2026 அதிமுக எதிர்கட்சின்ற பதவியே அவங்க வந்து அந்தஸ்தை இழப்பாங்க அப்படின்ற ஒரு கள நிலவரம் தான் உண்மையா இருக்கு. இன்னைக்கு பேசிக்கலாம், நீங்க சோசியல் மீடியாவை தூண்டி விட்டு என்ன வேணாலும் பேசிக்கலாம், என்ன வேணாலும் செய்தி போட்டுக்கலாம். ஆனா கள நிலவரம் என்ன, அதிமுக எதிர்கட்சியா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல, அதுதான். ஓபிஎஸ் கரை சேருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இபிஎஸ் அடுத்து அதிமுகவை தக்க வைத்துக் கொள்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது எல்லாத்துக்குமே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு விடை கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆலம்குளம் தொகுதி எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன், நான் திமுகவில் இணைஞ்சிட்டேன், அதிமுக பாஜகவுடைய பி டீமா இருக்கு, கிளை கழகமா இருக்கு, ஓபிஎஸ் அதிரடியா செயல்பட மாட்டேங்கிறாரு, இதோட விரக்தியின் காரணமா நான் திமுக வந்து இணைஞ்சிருக்கேன், என்னுடைய எம்எல்ஏ பதவியும் நான் ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்ற ஒரு பகிரங்கமான தகவலை கொடுத்திருக்காரு. இதை பத்தியோட கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.